இன்னைக்கு பாக்கியலட்சுமி சீரியல்ல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம இனியா வாழ்க்கையில ஒரு பெரிய புயலே அடிச்சிருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? கோபி சுதாகர் கிட்ட உன் பொண்ணு கிட்ட சொல்லி கேஸை வாபஸ் வாங்க சொல்லு. அது மட்டும் இல்லாம நியூஸ் சேனலை கூப்பிட்டு என் குடும்பத்தை பத்தி சொன்னது எல்லாம் பொய்ன்னு சொல்லணும்னு கேட்கிறான். ஆனா சுதாகர் அதெல்லாம் முடியாது, என் பொண்ணுக்கு ஆதரவா நான் நிப்பேன்னு உறுதியா சொல்றான். இதை கேட்டு சுதாகருக்கு செம டென்ஷன் ஆகிடுச்சு. கோபியை கீழே தள்ளி மிரட்டுறான். ஒரு வில்லேனுக்கு எவ்வளவு திமிர் பாத்தீங்களா? இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்களா? உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட்ல சொல்லுங்க. இதனால அப்செட்டான கோபி வீட்டுக்கு வர்றான். கோபியை பார்த்ததுமே ஏதோ நடந்திருக்குன்னு ஈஸ்வரி உணர்ந்துடுறாங்க. என்னப்பா ஆச்சுன்னு ஈஸ்வரி கேட்க கோபி சுதாகருடன் சண்டை போட்டதை பத்தி சொல்றான். இதை கேட்ட பாக்யாவும் இனியாவும் ரொம்பவே அதிர்ச்சி அடையறாங்க. என்னோட அப்பாவை கீழே தள்ளிவிட்டானா? இனியா ஆவேசமாக அங்கிருந்து கிளம்ப பார்க்கிறா. ஆனா கோபி அவளை தடுத்து, நானே நடந்த விஷயங்களை ஸ்டேஷன் போய் புகார் கொடுத்திருக்கேன், நீ அமைதியா இருமான்னு ஆறுதல் சொல்றான். அப்படியும் இனியாவுக்கு ஆத்திரம் அடங்கல. அந்த சுதாகரை நாக்கை புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கலாம்னு இனியா போன் போடுறா. ஆனா அவனோட நம்பர் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்கு. உடனே நிதிஷுக்கு போன் பண்றா. அப்போ சுதாகர் அங்க வர்றான். என் பையன் வேண்டான்னு சொல்லி டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு இப்போ எதுக்குமா அவனுக்கு போன் பண்றன்னு ஒரு நல்லவனை போல பேசுறான். இனியா டென்ஷன் ஆகி, என் அப்பாவை எதுக்கு கீழே தள்ளிவிட்டீங்க? அவரோட உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கோபமா கேட்கிறா. அதுக்கு சுதாகர், சின்ன பிள்ளை உடனே வந்து வீட்ல சொல்லிட்டாரா? நான் உன் அப்பா கிட்ட பேசத்தான் போனேன், அவர் என்னை அடிக்க வந்தாரு, பதிலுக்கு நான் தள்ளிவிட்டேன், அவ்வளவுதான்னு ரொம்ப சாதாரணமாக சொல்றான். அதோட நிக்கல. இன்னும் ஒன்னு கேட்டுக்கோ, நிதிஷ் கூட மறுபடியும் நீ சேர்ந்து வாழலாம், எல்லாரும் உட்கார்ந்து பேசுவோம்னு சொல்றான். இனியாவுக்கு கடுப்பாகிடுச்சு. கேவலம் உங்க பையனோட சேர்ந்து வாழணுமான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. இதனை அடுத்து நிதிஷ் கிட்ட, எதுக்காக நீ போனை ஆன் பண்ணி வச்சிருக்க, உனக்கு அறிவில்லையான்னு சுதாகர் திட்டறான். ஒரு அப்பாவா இருந்தா இப்படித்தான் பேசுவானா? இவங்களோட கேரக்டர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்டில் ஷேர் பண்ணுங்க. இதனை தொடர்ந்து மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வர்றா இனியா. அப்போ கரெக்டா சுதாகர் போன் பண்றான். நான் நடந்த தப்பையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருந்ததுமா. நிதிஷ் ரொம்ப பயத்துல இருக்கான். அவன் பயந்தா என்ன பண்ணுவான்னு உனக்கே தெரியும். எனக்கு என் பையன் திரும்பி வேணும். நான் உனக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாம டிவோர்ஸ் கொடுத்துடுறேன். அதே மாதிரி கல்யாணத்துக்கு பண்ண செலவு எல்லாத்தையும் வட்டியோட கொடுத்துடுறேன். உன் அம்மா கிட்ட இருந்து வாங்கின 2 ரெஸ்டாரண்ட்டையும் திருப்பி தந்துடுறேன். நீ புகாரை மட்டும் வாபஸ் வாங்குன்னு கெஞ்சிடுறான். அதுக்கு இனியா, உங்க பேச்சையெல்லாம் நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. மீண்டும் சுதாகர் போன் பண்ணி, நான் சொன்ன எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு கூட தர்றேன், அதோட இன்னொரு உண்மையும் சொல்றேன், நாங்க இப்போ உன் அம்மா ஆரம்பிச்சா முதல் ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கோம்னு சொல்றான். இதையடுத்து இனியா கொஞ்சம் யோசிச்சுட்டு நேரா அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போறான். அங்க சுதாகர் வெளியே போய்விட நிதிஷ் மட்டும் தனியா இருக்கான். அவன் ட்ரக்ஸ் எடுத்து போதையில இருக்க இனியா கிட்ட, என்னை ஏன் ஏமாத்துனன்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். வழக்கம் போல ஆகாஷோட சேர்த்து பேச இனியாவுக்கு கடுப்பாகி அங்கிருந்து கிளம்புறா. அப்போ நிதிஷ் அவளோட கையை பிடிச்சு எங்கேயும் போகக்கூடாதுன்னு இழுக்கிறான். அப்போ இனியா அவனை தள்ளிவிட நிதிஷ் சுவற்றில் மோதி மயக்கம் போட்டு விழறான். அதன் பின்னர் இனியா பக்கத்தில் வந்து பார்க்க அவன் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான். இதனால இனியா அதிர்ச்சியில உறைஞ்சு போறா. ஒருவேளை நிதிஷுக்கு ஏதாவது ஆகிடுச்சா? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த எபிசோடு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இனியா என்ன பண்ணிருப்பா? கமெண்ட்ல சொல்லுங்க. ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.